சங்கீதம் 122 இவ்வாறு சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வரும்னு சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். 84:10 சொல்றார், 1000 நாளை பார்க்கிற ஒரு சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த காலை வேளை இன்னைக்கு 8 மணி சர்வீஸ். பொதுவாக தினகரன் எப்பவுமே சாஃப்டாக இருப்பார். அதனால் நான் 7:40 வந்துட்டேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு எங்களுடைய பிரான்ச் சர்ச்சில் அர்ப்பின் தோத்திர பண்டிகை, அதுக்கு நான் தான் மெசேஜ். நான் என்னுடைய வருகைக்கு சற்று காலந்தாமதமாக ஆரம்பிக்கிறாங்க. அட்வான்ஸாக ஐயரை பார்த்து, ஐயருடைய துணைவேரை பார்த்து ஜெபிச்சுட்டு உள்ளதான் வீடு இருக்குது, அவரை பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு, நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தின் நெருங்கிய நண்பர். அவருடைய பெற்றோர்கள் எங்கள் குடும்பத்தின் மீது அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள். தினகரன் நாயருடைய பெற்றோர்கள், அவங்க அப்பா வருஷத்தில் ஒரு மூட்டை வேர்களில் கொண்டாந்து கொடுப்பார். அவர் தோட்டத்தில் விளையிற ஒரு பகுதியை கொண்டாந்து எங்கள் மூத்த சகோதரை பார்த்து கொடுப்பாரு. ஒரு நெருங்கிய ஒரு சகோதர பாசம் நீண்ட காலமாக அவருடைய பெற்றோர்களோடு. அது ஆயர் தினகரன் மூலமாக தான். அதனால் அவருடைய துணைவியார் சற்று பலவீனப்பட்டிருக்கப்போ நாங்கள் பார்க்கல. அன்றைக்கி பெண்கள் ஐக்கியத்தில் ஏதோ ப்ரோக்ராம், என்னுடைய மனைவி பெண்கள் ஐக்கியடைய ட்ரெஷரர் டைசிஸில். அதில் என் மனைவி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தினகரனுடைய ஒய்ஃபு திடீர்னு மயங்கிட்டாங்கப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, ஃபோன் பண்ணி கேளுன்னாங்க. சொல்கிறப்ப சற்று கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நாளில் வீட்டில் பார்த்து ஜோம் பண்ணலாம், இங்கே தான் வீடு இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இறங்கி பார்க்குறப்ப சர்ச்சை பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது. எனக்கு இது சர்ச்சை இப்படி கிரவுண்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது. சற்று மனக்கவலை. இவ்வளோ பெரிய மழை வந்திருக்கப்போ 4 பேர் தான். ஐயா தான் முதல்ல பாவம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இறங்கி பைபிள் வச்சுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இந்த ஐயா. சரி பார்த்தேன், ஒரு டீ சாப்பிட போயிட்டேன். ஆனால் ஆண்டோடைய இந்த நன்மை, கர்த்தருடைய ஆலயம் என்பது அழகாக சங்கீதத்தில் 4 சொல்ல, ஒரு வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். 4 சொல்ல, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அருமையாக தாவீது சொல்கிற சங்கீதம். அவர் தான் அந்த சங்கீதம் 122 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறது, மனிதனை உயர்த்துவது. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் நாம் பெற்ற நன்மைகளை, அதுதான் உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்க. உபாகம் 26 7 அது ஜெபம், 26:7 அது ப்ரேயர். நீ உன்னுடைய வீட்டில் நிற்கிறப்போ உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன சொல்லணும்னா, என்னுடைய தகப்பன் சீரியா தேசத்தான் என்னை அழிவுக்கு நேரம் அழைச்சிட்டு போனான், ஆனால் நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. அந்த 5 சொல்ல, அப்போது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், 5 சொல்கிறாரு. 6 சொல்கிறாரு, என் எகிப்தியர்கள் இதை ஒதுக்கி. எகிப்தியன்னா நம்மளை அடிமைப்படுத்தும் ஒரு பாவம், நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு மேல் மக்கள். அவங்க எங்களை ஒதுக்கிட்டாங்க, எங்களை சிறுமைப்படுத்தி எங்களை கஷ்டம் பண்ணாங்க. அப்போ என் கால் அப்பாங்களா நாங்கள் தெய்வனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இவ்வளவு அருமையா சொல்ற, நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். பொதுவா நம் ஆண்டவரை நோக்கி எப்பெல்லாம் கால் பண்றோமோ, நான் கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றோருக்கும், கூப்பிட்ட நாளிலே எப்போ கூப்பிடுறோமோ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரை நோக்கி நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ, கூப்பிடுறப்போ வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் அந்த பிரேயர். நீ இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி எப்படி ஒரு ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நான் எழுதின டெக்ஸ்ட் இன்னைக்கு உபாகம் 26ஆம் அதிகாரம், சங்கீதம் 106, லூக்கா 12 அண்ட் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். ஆனால் இங்கே நம்முடைய டெக்ஸ்ட் உபாகம் 26, சங்கீதம் 65, யோவான் 6, 2 கொரிந்தியர் 9. கொடுப்பது கூப்பிடுவது தான் இதெல்லாம். பொதுவாக நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம லக்கு எப்படி இருக்கு. ஒரு பெரிய ராஜா
முதுமையானவர், வயதில் மூத்தவர், அனுபவம் மிக்கவர். 80 வயது அவருக்கு, 80 இயர்ஸ், ரொம்ப அனுபவம். பக்கத்து ஒரு சின்ன ராஜா, வாலிபர், யங்கு, ஓடுற பாம்பை பிடிக்கிறது, போல்டானவர், ரொம்ப தைரியமானவர். 2 பேருக்கும் எல்லா பிரச்சனை, சண்டை வந்துச்சு. இந்த முதுமையான வயதில் மூத்தவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. அந்த அனுபவத்தின்படி அவர் இந்த இளையராஜாவோடு போராடுறப்ப இளையராஜா தோற்றுவிட்டார். அவர் நாட்டை மூத்த ராஜா பிடித்து கொண்டார். பிடித்து கொண்டாலும் மூத்த ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நீ அந்த தோற்ற, இருந்தாலும் அதை நான் தோல்வியா எடுத்து இல்லை, இப்போ உடைய கஸ்டடி, உடைய கண்ட்ரோல் ஏன்ட்ட இருக்கு, இருந்தாலும் வளர வேண்டிய மனிதன், உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் தரேன், நீ அந்த அந்த சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னா நீ இழந்து போன நாட்டை ஒன்றை நான் திரும்ப தந்துடுறேன், என்ன சொல்ற? சொன்ன இந்த இளையராஜா, சரியா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு சொன்னார். ஏன்னா இவருக்கு வயது 25, 26, அவருக்கு வயது 80. அவருடைய சொற்படி கேட்டார். அப்ப சொன்னாரு, இந்த எல்லையிலிருந்து நீங்க குறிப்பிட்ட எல்லைக்கு போனோம், டைமுக்கு போனோம், நான் கொடுக்கிற பொருளை சிந்தாம நீ கொண்டு போனோம், அந்த டைம் கீப் அப் பண்ணி கரெக்டா நீ போயிட்டேன்னா நீ இழந்து போன மாட்ட, சண்டெல்லாம் வேண்டாம், நீ இதை செய்யினார். அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாட்டில் தண்ணி விட்டுற மாதிரி லேடிஸ்க்கு கொடுக்குற இந்த தண்ணி எடுத்து அந்த பாட்டில் கொண்டு நினைக்கிறாங்க. கையில் ஒரு எண்ணெய் சட்டியை கொடுத்துட்டாரு. எண்ணெய் சட்டி முழுசும் எண்ணெய், அந்த எண்ணெயை உள்ளங்கையில் வச்சுக்கணும். அந்த எண்ணெயை இருக்க எண்ணெய் ஒரு சொட்டு கூட என்ன பண்ணக்கூடாது, கீழே விழக்கூடாது. கீழே விழுந்தா உன்னை அந்த நேரத்திலே தலையை வெட்டிடுவான், கூட கட்டி வச்சுக்கிட்டே ஆள் வருவான். அதே நேரத்தில் கீழே விழக்கூடாது, டைமிங் போலனாலும் நீ வெட்டிடுவான். டைம் கீப் பண்ணணும், கீழே சிந்தக்கூடாது, இதுதான் கண்டிஷன். என்ன சொல்ற? சரிங்க. கையில் வலது கையில் எண்ணெயை வச்சாச்சு, கிண்ணத்தை வச்சாச்சு, பவுல் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றிட்டாங்க, எண்ணெய் முழுசாக இருக்குது, டைம் ஆடக்கூடாது. இப்போ என்னுடைய வயது 65, எனக்கெல்லாம் கை கிடுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டு, அந்த வயசுக்கு அந்த மாதிரி. அப்போ 45, 50 மேலே இப்போ ஆட ஆரம்பிச்சது, கை தளர்ச்சி. அந்த மனிதன் அந்த செடியாக நடந்தார். ஒரு கூட்டம் எங்கள் ராஜா வாழ்க, எங்கள் ராஜா வெற்றி பெற்று விட்டார், ஒரு பகுதி அவரை வாழ்த்துது அவருடைய எல்லையில். இன்னொரு கூட்டம் ஒளிகன்னு சத்தம் போடுது, டேய் விட்டுறாங்க, குத்துறாங்க, இந்த பெரிய ராஜாவுடைய ஆட்கள் சொல்கிறாங்க, விரட்டுறாங்க. ஆனால் இந்த வாழ்த்துறவங்களையும் அவர் கவனிக்கலை, வெற்றவங்களையும் கவனிக்கலை. அவர் கொடுக்கப்பட்டது தன்னுடைய நாட்டை மீட்டுக் கொள்ள வேண்டுங்கிற ஒரு நோக்கம். இப்போ தோத்துட்டோம்னா அவர் தலையை வெட்டப்படும், நாடும் மக்கள் அடிமைப்படுத்தி விடுவார். எகிப்தில் நம்ம எப்படி அடிமைப்பட்டு கிடந்தோமோ, பாவத்திற்கு நம்ம எப்படி அடிமைப்பட்டு கிடந்தோமோ, அதே மாதிரி நான் அடிமைப்பட்டு போவோம் என்கிற அந்த ஒரே தாட்டு தான் இருக்கு. அந்த தூர பார்வைன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். நீட்டுக்கு படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நீட்டு 12 வருஷம் படித்து வீணாக போய் ஒரு வருஷம் நீட்டில் போய் உட்காந்து அந்த ஒரு வருஷம் பாருங்கள், சோறு தண்ணி இல்லாமல் டூர் மறந்து அப்பா அம்மா கூட எங்கேயும் போகாமல் ஒரே நோக்கம் என்னென்னா நீட்டில் பாஸ் பண்ணி மார்க் வாங்கலாம். 550 மார்க் வாங்கினா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிடும், அப்பா அம்மா கஷ்டம் இல்லாமல் நம்ம டாக்டர் ஆகிடும். நீட் அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற பிள்ளைகள் அந்த நோக்கம், வாழ்க்கையில் தனக்கு இருக்கிற ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தின்படி வாழ்த்துறவங்களையும் பார்க்கல, தூசிக்கிறவங்களையும் பார்க்கல. நேரம் அந்த நேரத்துக்கு போய்விட்டார். என்னை சற்றும் சிந்தவில்லை, சின்ன பக்கத்தில் அருவா இருக்கு, வெட்டிடுவான். ஜெயிச்சோடனே ஜெயிச்சுட்டுப்பா இந்த நாடு இந்த வச்சுக்கோ. இப்போ ஒரு சான்ஸ். ஒரு கூட்ட மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள், ஒரு கூட்ட மக்கள் உன்னை இகழ்ந்தார்கள். இப்போ நீ புகழ்ந்தவனுக்கு என்ன செய்ய போற, இகழ்ந்தவனுக்கு என்ன செய்ய போறேன்னா, அவர் இதே மாதிரி ஒரு மேடையில் வந்து கீழேருந்து பார்த்தா இது நல்ல பெரிய மேடை சர்ச்சை அமைச்சிருக்காங்க. நான் கேட்டது ஃபவுண்டேஷனான்னு கேட்டேன். இல்லையா, இது ரெடிமேடு ஒரு ஸ்டேஜ்ன்னு. ரெடிமேட் ஸ்டேஜ்னு உள்ளே வந்து பார்த்தா மேலே மழை பெஞ்சா ஒரு தண்ணி கூட வெளியே போக மாட்டேது, எல்லாம் உள்ளே தான் போட்டுது. எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஷெட்டாவது போட்டுருக்காங்க. பெரிய செலவு ஒரு 10-5 லட்ச ரூபா செலவு, பெரிய செலவு இல்லை. அப்படி இந்த மேடையில் கொண்டாந்து இந்த பக்கம் இருந்தவர்கள் இந்த பக்கம் புகழ்ந்தவர்கள் விடுறாங்க. உங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற? அது தோற்றம், இவங்களுக்கு ஒன்றுமே நான் செய்யலை, என்னை வாழ்த்தினவனுக்கு ஒன்று செய்யலை, புகழ்ந்தவனுக்கு என்ன செய்யலை. எதுக்குன்னா, யார் என்னை வாழ்த்தினா யார் என்னை திட்டினானே எனக்கு தெரியாது.
என்னுடைய பார்வை லக்கு. என்னுடைய பார்வை லக்கு. என்ன லக்குன்னா, என் மக்களை காப்பாற்ற வேண்டும், என் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், என் வாழ்வு சிறக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் என்னுடைய லக்கு. அதுதான். நான் யார் என்னை திட்டா, யார் என்னை பார்க்கல, டைம் கீப் பண்ணேன், அதை சிந்தாம பார்த்தேன், லக்கை நோக்கி ஓடினேன். அதுதான் பவுலடிகள் சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை அடைந்து நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு லக்கை நோக்கி நான் என்ன பண்றேன், தொடர்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்ற, எனக்கு நேற்று அடைந்தாயிற்று, அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். 11ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:11 சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாகினேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டு என்னை முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து கிறிஸ்து இயேசுக்குள் படைத்த பரம அழைப்பில் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நம்ம வாழ்க்கையில் லக்கு அது எப்படி இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு திருச்சபை கட்டப்படலைங்கிறப்போ அது லக்கு. அந்த குருவானவர், அந்த செயலர், அந்த பொருளர், அந்த மூத்த குடிமக்கள் திருச்சபையில் 49 ஆண்டுகள் அந்த திருச்சபை ஏதோ ஒரு சர்ச்சில் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணி, வில்லேஜ் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த இடத்தை உருவாக்கி ஒரு 2 குடும்பம், 5 குடும்பம், 10 குடும்பங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த லக்கு இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபை. இன்னைக்கு இந்த இந்த ஊரில், இந்த திருத்துவாலயத்தில் பணி செய்வதற்கு ஆயிரங்கள் காத்திருக்காங்க. அப்போ நம்ம லக்கு எப்படிப்பட்ட லக்காக இருக்கிறது? வாழ்க்கையில் நமக்கு லக்கு என்பது எப்போதுமே நம்ம ஒரு ஜெபிக்கிற மக்களாய் காண வேண்டும். அதுதான் உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை நீ பாரு, நீ இப்படிலாம் ஆண்டவருக்கு பேசுன்னு சொல்ற. என் தகப்பன் சீரியா பேசிட்டான், அவன் அழிவுக்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போனான். ஆனால் நீங்கள் அடிமைத்தனத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கப்பா, ஒன்றுமில்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க. கூட்டிகிட்டு வந்த நான் உனக்கு ஒரு நன்றி உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று ஒரு ஜெபிக்கிற மக்களாய். அது அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெபம், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெபம். என் திருச்சபை கட்டப்பட வேண்டும். நீங்கள் ஒரு மனதாய் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறப்ப என்ன நடக்கும்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் ஏதோ எல்லா திருச்சபையிலும் ஒருத்தர் 2 பேர் இந்த ஜன்னலை இடிக்காத, இந்த தரையை உடைக்காத, இது பாரம்பரியம், 150 வருஷம் எங்க அப்பா வச்சது, ஏதோ ஒரு இருக்கத்தான் செய்யும். எல்லா திருச்சபையிலும் இருக்கு, எங்க சர்ச்சிலும் இருக்கு. எங்க சர்ச்சிலையும், எங்க சர்ச்சில் எங்க வீட்லயும் நிலை இருக்கு, உங்க வீட்லயும் நிலை இருக்கு. எங்க வீட்டு தோசையிலையும் ஓட்டவனும், உங்க வீட்டு தோசையிலும் ஓட்டவும். ஓட்ட விழுந்தாலும் தோசையில சாப்பிட்டு இல்லை நைஸா போட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சாச்சுன்னா அது அட்டை மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய லக்கு, நம்முடைய ஜபம் என்ன சொல்ல, உபாகம் 26ஆம் அதிகாரம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து எங்களை புறப்படுத்தினார். ஸ்டார்ட் ஃப்ரம் எகிப்த். ஒரு அடிமைத்தனத்திலே எங்களுக்கு புறப்பட பண்ணின ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, நாங்கள் நோக்கி கூப்பிட்டோம். காலை பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், அந்த ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர். நீங்கள் ஒரு மனதாய் ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே குருவானவர் பேசுறதுக்கும் 50ஆவது ஆண்டு விழாவில் திருச்சபை டெடிகேஷன் டேட் வைக்கணுங்கிறார். அவருடைய ஆசை. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், நம்ம தென்னிந்திய திருச்சபை தான், தென்பகுதியில் 2 டெடிகேஷன் டேட். என்னன்னா, பழைய சர்ச்சை தொடர்ந்த நாளைக்கு ஒரு பண்டிகை, புது சர்ச்சை தொடர்ந்த நாளைக்கு ஒரு பண்டிகை. வருமானம் இல்லை, இன்னைக்கு தான் டெடிகேஷன் வைக்கிறோம், இதான் முதல் சர்ச்சுன்னு ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம். இப்போ இருக்க சர்ச்சை எப்போ இருக்குமோ அதான். அப்படி ஐயர் சொல்றப்ப சூப்பருங்க, என்னன்னு கேட்டாரு. 2 நாளும் பிரியாணி போடு, ஏழைகள் எல்லாம் சாப்பிட்டு போட்டோம். 2 நாளும் பிரியாணி போடியா, 2 நாளும் கிஃப்ட் கொடு, 100 ஏழைக்கு உதவி செய், நிறைய கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்கிற ஏழைக்கு நீ கொடுத்துருப்பாங்க, நீ செஞ்சுருப்ப, உனக்கு என்ன 2 நாளும் பார்த்தீங்கன்னா ஐயருக்கு வருமானம் தானப்பா, ஜாலி தானப்பாங்க. ரொம்ப எனக்கு நெருங்கிய ஒரு ஆயர், ரொம்ப க்ளோஸ்டு. பொதுவாக நாம் நம்முடைய பிரிவினைகளை விட்டு கர்த்தரை அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் பிரைஸ்துதல் ஆண்டவரை துதிக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர்.
இந்த திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். என்னுடைய திருச்சபையை பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாய் ஃப்ரம் திருநெல்வேலி, ஏழை தாய். குருவான ஒரு தினகரனுக்கு தெரியும், ரொம்ப ஏழை. போடுறதுக்கு ஜாக்கெட், கெட்டுறதுக்கு சேலை கூட இல்லை. பெரிய உணவு அங்குவிலாஸ் கோயில தான். எதுக்குன்னா அது ஒரு இனிப்பு இருக்கும், ஒரு உரைப்பு இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும். மூணையும் சாப்பிட்டா பசி தெரியாது. சோறு இல்லை, அதனால ஒரு காலைனாக்கு அங்குவிலாஸ் வாங்கிட்டா ஒரு நாளைக்கெல்லாம் ஓடிடும் கடை. கருப்பாக இருக்கும், பானி அது திண்டுக்கல் அந்த கருப்பட்டியில் போட்டு ஊற வச்சு கொடுப்பாங்க. முதல்ல இனிக்கும், அப்புறம் உரைக்கும், அப்புறம் கசக்கும், வயரெல்லாம் புண்ணாயிடும். அப்படிப்பட்ட ஏழை தாய். நாங்கள் சென்னையில் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் இருக்கிற இடங்களில் ரோடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. 5 கிலோமீட்டருக்கு போகணும் குடிக்க தண்ணிக்கு. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர்லாம் சால்ட்டு, கரண்ட் கிடையாது, எந்த வித அடிப்படை வசதி இல்லாத இடம். சர்ச்சஸ் கிடையாது. அப்போ சர்ச்சு வேணும்னு எங்கள் தாய் ஜெபிக்கிறப்போ ஒரு குருவானவர் அங்கி போட்டு அவர் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு வராரு. அவருக்கு சொன்ன விட ஒரு சர்ச்சு ஆரம்பிக்கிறாங்க. சண்டே ஈவினிங் சொல்கிறாங்க, அடுத்த சண்டே மார்னிங் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அது ஈஸி. சிஎஸ்சியில் போய் சொல்லிட்டுனா ஐயத்தை சொன்னால் ஐயர் ஏரியா சேர்மெண்ட்டை போகணும், ஏரியா சேர்மெண்ட்டை போனால் பிஷப்ட்டு போகணும், பிஷப்ட்டு போனால் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட்டணும், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மினிஸ்ட்ரி கமிட்டி கூட்டணும், மினிஸ்ட்ரி கமிட்டி கூட்டி இதெல்லாம் நீங்கள் கூட்டுறதுக்குள்ள அங்கே பெண்டிகாஸ்ட் ஆரம்பித்து பெரிய சர்ச்சை கட்டி டெடிகேஷன் பண்ணி 1000 பேரை கூப்பிட்டு போயிடலாம். சர்ச்சை ஆரம்பிக்க இதெல்லாம் கூட்ட சொல்லலை. இதெல்லாம் நம்மளை கலட்டி விடுறதுக்கு ஐயருங்க சொல்கிற பாலிசி. வேலை இல்லாமல் இருந்துக்கிறது. அது ஈஸி என்னன்னா அவர் அடுத்த நாள் சண்டே, ஒரு சண்டே ஈவினிங் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் சர்வீஸ் 12 ரூபா வாடகை. அவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஒரு வேத பள்ளிக்கூடங்களுக்கு வேணும், எங்கள் பிள்ளைலாம் இந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க, எங்கள் ஊரில் வேத பள்ளிக்கூடம் இருக்குது, எங்கள் வேதத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். ஒரு கிராமத்து தாய் சொல்லுது. உடனே அவர் ஒரு இடம் கொடுமா ஆரம்பிச்சிடுறேங்கிறார் இஸ்ராயா. உடனே ஒரு பொதுவான 4 பக்கம் ரோடு உள்ள ஒரு குளத்தை காட்டுறோம். இதுதான் இடம், குளம், கலெக்டர் லேண்டு. அவர் அன்னைக்கு ஆட்சியாளர் கலைஞர் கருணாநிதி, அவர் தயவில் அவர் என்ன பண்ணார், குப்பை கொட்டினார். கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, லோக்கல் பிரச்சனை சால்வ் பண்ணி இசிஐ சர்ச்சை ஆரம்பிச்சிட்டோம். இசிஐ சர்ச்சை ஆரம்பித்து அது அவர் போய்கிட்டு இருக்கும். அது கலெக்டர்லேருந்து யாருக்கு இல்லை, அவர் அறியாத ஒரு பயம் வந்தது. இவங்களே இந்த இடத்தை எடுத்துக்கிடுவாங்களோன்னு நினச்சி பழைய ஆட்களை வெளியே அனுப்புறதுக்கு அவர் மூவ் பண்ணார். அதுக்கேற்ற ஆயர்களை கொண்டு வந்தார். சர்ச்சில் சண்டை போடுற ஆயர்களாக அனுப்பினார். சர்ச்சு வெளியே வந்துச்சு. வெளியே வந்து ஒரு மெடிகா சர்ச் ஆரம்பிச்சோம். மெடிகா சர்ச் ஆரம்பிச்சோன்னே அவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தார். ட்ரஸ்ட்டுக்கு அவர் ஃபவுண்டரு, ஒரு மனைவி செக்ரட்டரி, ஒரு மச்சான் ட்ரெஷரரு, அவர் மாமா கமிட்டி அட்வைசரி, இப்படி போட்டுக்கிட்டார். அவர் பேரில் எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினச்சார். பெரிய போராட்டத்தின் மத்தியில் இது பெண்டிகாசும் சரியில்லை, ஈஸியும் சரியில்லை, நம்ம சிஎஸ்சிக்கு போகணும். சிஎஸ்சிக்கு போனால் அன்றைக்கி ஏரியா சேர்மனாக அந்த ஐயா, அவர் பேரம்மா டக்குன்னு ஞாபகம் வரல, அவர் இருக்கார். அவர் மூலம் கருணாகர நாயர் மூலம், அதுக்கப்புறம் டக்கர் சர்ச்சில் பழைய தாமஸ் எலெக்ஷன் இருந்தாங்க, அவங்க மூலம் ஒரு சிஎஸ்சி சர்ச்சு ஆரம்பித்து சிஎஸ்சி சர்ச்சு கெட்ட போகிறப்போ கோர்ட்டு கேஸ் கெட்ட முடியல, சர்ச்சு உடைச்சாச்சு. எங்கள் வீட்டில் தான் சர்வீஸ் நடக்குது, பெரிய கேஸ் நடக்குது. ஆனால் எங்கள் மக்களுடைய ஜெபம், எங்கள் அம்மாவுடைய ஜெபம், எனக்கு ஒரு சர்ச்சை ஆரம்பித்து இவ்வளோ தகராறா, ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் சென்னைக்கு, இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம், சர்ச்சை வேணும்னு அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். குறிப்பிட்ட எங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில், உலகம் தென்னிந்திய திருச்சபையில் இல்லை, தென்னிந்திய திருச்சபையிலும் சரியில்லை, வட இந்திய திருச்சபையிலும் சரி, உலகம் போன்ற அளவுக்கு ஒரு திருச்சபை நேதாஜி நகர் குருசேகரம், சின்ன குருசேகரமாக இருந்தாலும் தலையாகி ஒரு பெரிய உங்களை மாதிரி பெரிய சர்ச்சில் உங்களை மாதிரி பெரிய கான்ட்ரிபியூஷன் உள்ள உங்கள் சர்ச்சு மாதிரி படித்தவங்க யாருமே இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்டு அதிகாரிகள் 1.5 லட்ச ரூபா பென்ஷன் வாங்குறவங்களும் அங்கே இல்லை, சாதாரண மக்கள். ஆனால் இன்னைக்கு உலகளவில் எல்லாத்துக்கும் தெரிய அளவுக்கு அந்த ஆண்டவர் சர்ச்சை உருவாக்கின அந்த ஜெபம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் தகப்பன் சீரியா தேசத்துக்காக அழிவை நோக்கி கூட்டிகிட்டு தான், ஆனால் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார் அந்த ஆண்டவர். அதே சர்ச்சில் எங்கள் 3 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு.
அவர் வேலை பார்க்குறப்ப எப்படி இருந்தது பாருங்க. அதுக்கப்புறம் பல ஆயர்களோடு நெருங்கிய தொடர்பு. இன்னைக்கும் வில்லேஜ் மினிஸ்ட்ரி மூலம் இன்னைக்கும் பல சர்ச்சைகள் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அது காரணம் அந்த திருச்சபைகளுக்கு வாழ்வு கொடுக்கு, அந்த திருச்சபைகளை உயர்த்துது, அந்த திருச்சபை எல்லா நிலையங்களுக்கு வாழ்வு கொடுக்கு. ஒருவேளை திருச்சபை என்பது அதுதான் இன்னைக்கு சங்கீதம் 65 கரெக்டாக வாசித்த, உன்னுடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாகும். ஆண்டோடைய வீட்டிலுடைய குட்னஸ் நமக்கு வாழ்வு கொடுக்கு. இன்னைக்கு திருச்சபை மக்களாகிய நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறப்போ பின்னானவையை மறந்து முன்னானவையை நாடி ஆண்டவரை நோக்கி போறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இந்த 49வது ஆண்டுல அரிப்பின் தோத்திர பண்டிகை கொண்டாட வந்திருக்க நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர், சீக்கிரமாக அந்த தடைகளை உடைத்தரிக்கும் ஆண்டவர். யாரு தடையா இருக்காங்களோ அவங்களோடு பேசி அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவற்றை நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த ஆண்டவற்றை நம்ம உண்மையுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? சங்கீதம் 87:1 சொல்றது, அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை பற்றி சொல்றப்போ மத்தேயு 7 சொல்றப்போ, கண்மலை மேல் தன்னை வீட்டை கட்டினவர், கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டினவர். மணல்ல வீட்டை கட்டினவர் எப்படி இருக்கான்? கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவர் எப்படி இருக்கான்? நம்முடைய பவுண்டேஷன் ஆண்டவருக்கு இருக்கா? ஆண்டுடைய பவுண்டேஷன் எப்படிப்பட்ட அந்த பவுண்டேஷன் என்பது இந்த ஹோலினஸ் அஸ்திபாரம். ஏன்னா அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ரோமர் 12 பரிசுத்தத்தை ஹோலினஸை பத்தி பேசும் ஆண்டவர். அதுதான் அவனுடைய அஸ்திவாரம். அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கா? எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமா இருக்கிறோம் அதை பத்தி திங்க் பண்றப்போ, நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அழகாக ஒரு கதை கேட்டேன். ஒரு சிக்கன் கோழிக்கடை வச்சுருக்கார். சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி லைனாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கறிக்கடை. ரொம்ப ரசனை பண்ணி காலையில் பார்த்தேன். ஒரு கடையிலையும் 50 ஆடு கட்டி போட்டுருக்காங்க. ஒரு 20-30 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு யாருமே இல்லைன்னு இதுதான் சர்ச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி வெளியே போயிட்டு வரணும். அவர் வெளியே போகிறப்ப அந்த கறிக்கடையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாலை 8 மணி 9 மணி இருக்கும் கடை மூடுற நேரம். ஒருத்தர் கடையை எடுத்து வைக்க போகிறார். ஒரு கோழியை உரிச்சிட்டார். 6 மணிக்கு விற்கணும். 1.5 கிலோ கோழி விற்கிறார். இப்போ விற்காத என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டே வைக்கிறார். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோடனே ஒரு மனிதர் வர்றாரு. இதே மாதிரி ஒரு மனிதன், ஐயா சிக்கன் வேணும். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டேன். ஆண்டவருக்கு தோற்றுறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் பாக்கியவான். இப்படி வசனங்களெல்லாம் அவர் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டு, ஐயா எவ்வளோ கோழி வேணுங்கிறார். ஒரு 2 கிலோ இருந்தால் போதுங்கிறார். உடனே திங்க் பண்ணிவிட்டு 1.5 கிலோ கோழியை 2 கிலோன்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. அவர் பார்க்குறாரு. இப்போ வாங்குறவர் பார்க்குறாரு. சரியா கொஞ்சம் இதை வைங்க, இன்னொரு கோழி எடுத்துவாங்க. இப்போ உரிச்சதை கொடுத்தாச்சு. இவர் அதுதான் 2 கிலோன்னு கொடுக்குறாரு. இப்போ 2 கிலோ கேட்குறது என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ மாட்டிக்கிட்டு கரெக்டாரு. ஏன்னா அவர் என்ன சொல்லலை, இதை உரிச்சுட்டாங்க எல்லாம் வாங்கிக்கோங்க 1.5 கிலோன்னு சொல்லலை. இதான் 2 கிலோன்னு போய் எடுத்தாந்து கொடுக்குறாரு. வெளியே இருக்கிறத உள்ளே எடுத்து போயிட்டு திரும்ப உள்ளே போயிட்டு இதான் 2 கிலோன்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. வந்தவுடனே எதையோ அதை வச்சுருங்க, இன்னொரு கோழி எடுத்துடுவாங்க. ஒன்றும் புரியலை. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சோதிக்கும் ஆண்டவர். நம்முடைய உண்மை எப்படிப்பட்ட உண்மையாக இருக்குது? கடவுளுடைய சன்னிதானத்தில் நம்ம உண்மையுள்ள மக்களாக காணப்படுகிறோமா? நெகேமியா 9:7-9 கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அழைச்சிட்டு வர. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோன்னு சொல்ல. தானியேல் சொல்றப்போ, உமக்கு முன்பாக நீதிகேடு செய்தல, தேவனுக்கு முன்னாடி தப்பு பண்ணல, உமக்கு முன்னாலே தப்பு பண்ணல, உண்மை இல்லைன்னு சொல்ற. அந்த ட்ரூத் ஆண்டவற்றை வந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த உண்மை என்பது நம்மை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். சங்கீதம் 143:1-2 சொல்ல, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க, என் விண்ணப்பத்துக்கு மறைந்திருந்தாங்க. உம்முடைய முகத்துக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருத்த கூட நீதிமான் இல்லை. முகத்துக்கு முன்பாக ஒருத்த கூட நீதிமான் இல்லை, நல்லவே இல்லைங்கிற.
தன்னை அர்ப்பணிப்போடு 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல எலியா முன்னால ஆகாப் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஆகாப்புக்கு தண்டனை வந்துருச்சு. அந்த திராட்சை தோட்டத்தை ஏமாத்தியவன் தண்டனை வந்த பொழுது நீ செத்து போடா, நாய் மாதிரி செத்து போடாங்கிற எலியா அழுகிறார் கடவுளுக்கு முன்னால் ஒரு விடுதலை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கு 12ஆம் அதிகாரத்துல கஷ்டங்கள் வரப்போ தாவீது சங்கீதம் 51 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்கன்னு அழுகிறார். அந்த ஏழை தாய் வியாதி மரணம் அடைகிறப்போ இயேசுவின் பாதத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அழுது ஜெபிக்கிறாங்க, தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. யார் தன்னுடைய தேவைகள் வேத நிமித்தத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னை கடத்தி வந்திருக்கார். கடந்த ஆண்டுல நான் ஆசீர்வாத தட்டு ஏழை எடுத்த இல்லை இப்படி பொருள் ஏழை எடுத்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த அரிப்பீட் பண்டிகையில நான் இதை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை தரல. ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். என்னுடைய வியாதி நீங்கல, என்னுடைய கணவனுடைய வியாதி நீங்கல, எனக்கு ஒரு மகளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தேன், என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, என் மகனுக்கு நல்ல மருமகள் கிடைக்காம டைவர்ஸ் ஆயிடுச்சு, அந்த கஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கலாம். உட்கார்ந்து இருக்கிறப்போ ஆண்டவரே என் முகத்துக்கு நீங்க என் முகத்தை மறைக்காதீங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்க. உமக்கு முன்பாக நீதிமான் இல்ல, தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்துல தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்றப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் இந்த தோத்திர பண்டிகை, இந்த நன்றி செலுத்தும் பண்டிகையில் சொல்றார் உபாகம் 26ஆம் அதிகாரத்துல, நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் 16ஆம் அதிகாரத்துல சொல்ற கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அதை கொண்டாந்து நீ வையி, கவலைப்படாத. அதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல சோத்துக்காண்டா அறியறீங்கிற, சோறு போட்டோம்னால என் பிள்ளைல வந்திருக்கீங்களப்பா, எதுக்குப்பா தெளிவா பேசுவார் யோவான் 6ல. அந்த ஆண்டவத்தை உங்களுடைய வீட்டின் நன்மையினால எங்களுக்கு இறங்க செய்யப்பா. இதோ கடந்த ஆண்டுல நான் ஜெபம் பண்ணேன், நான் உள்ளப்பத்தோடு போனேன், எனக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட வாழ்வு, எனக்கு புதிய கடையை தந்தீங்க, புதிய பிசினஸ் தந்தீங்க, என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை தந்தீங்க, பேர பிள்ளைகளை தந்தீங்க, புதிய வீட்டை தந்தீங்க, நன்றி நன்றி என்று ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் நன்மை கிடைக்கலப்பா, எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு பிளெஸிங் கிடைக்காதா. யாக்கோபு கண்ணீரோடு வர்றப்போ எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம் தருவீரானால் என் தேசத்துக்கு திரும்ப வரப்பண்ணிவா, உமக்கு தசமபாக செலுத்துறேன். அண்ணாள் ஆலயத்தில் போய் கற்பத்தை நீங்க தான்ப்பா வச்சிங்க, என் கணவருக்கு 2 மனைவி, மூத்த மனைவிக்கு குழந்தது, 2வது மனைவிக்கு குழந்தை, நான் எனக்கு இல்லை. அப்ப கற்பத்திற்கு நீ புருஷனால கொடுக்க முடியாதுக்கா, மான்மகனால மானாலும் கொடுக்க முடியும், நீங்க தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குது அம்மா. ராகேல் ஜெபிக்கிறாங்க. அதிகாரம் 30ஆம் அதிகாரத்துல யாக்கோபுடைய மனைவி ஜெபிக்கிறப்போ ராகேல் கேட்குறாங்க, யாக்கோபே ராயேலுக்கு மட்டும் பிறந்திருக்கு, எனக்கு ஏன்டா இல்லைங்க. அம்மா ஒரு இறையில் அறிஞர் தினகரன் மாதிரி ஒரு இறையில் அறிஞர் சொல்றப்போ சூட்டில் அறையிற மாதிரி இருக்கும், அந்த கன்னத்தில் வச்சு இந்த கன்னத்தில் போக, இந்த காதில் போக வருமா, அப்படிதான் யாக்கோப்ட அந்த அம்மா கேட்குது. நானா கற்பத்தை அடைச்சேன், அங்கே போய் கேள்வி கடவுள் அந்த நன்மை. ஒருவேளை இந்த பண்டிகையில் வந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நன்மை, நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்முடைய அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோமா? தகப்பனே, இந்த ஆலயத்திற்காக என்னுடைய அர்ப்பணிப்பு 49 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் நான் இருந்திருக்கிறேன், இந்த ஆலயத்துக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு யாப்பா வாழ்வில் கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை விசாரிக்கிறவன், அப்படியா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்திருங்க. 1 Peter 5:7 சொல்ற, அவர் உங்களை விசாரிக்கிறவர், கவுன்சிலர், அவர் கவுன்சிலிங் பண்றவர். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 நீங்க do not worry about, யோவான் 14:1 உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு சாரம் சுமக்கிறவர்களே, ஏசாயா 55:1 ஓ தாகமாயிருக்கிறவர்களே ஏன்ட்ட வாங்க. எந்த வேதனை, எந்த துன்பத்தோடு நீங்கள் அர்ப்பணிப்போடு இந்த பண்டிகையில சன்னிதானத்தில் சொல்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வுவதற்கும் ஆண்டவர், வாழ்வுவதற்கும் உயர்த்தும் ஆண்டவர். கடந்த 2-3 நாளைக்கு முன்னால பயங்கரமான ஒரு பிரச்சனையில இருந்தேன். என் மனமே, என் வாழ்க்கையில மத்தியானம் சாப்பிடாம இருந்த ஒரு மொத்தத்துல 65 வயசுல மத்தியானம் சாப்பிடாம இருந்த ஒரு 4 நாள் 5 நாள் இருப்பாங்க. மத்தியானம் சாப்பிடல, பசியே மறந்துட்டு, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு வேதனை.
ஆனால் யாருடைய பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கரோடோடு உரைவாடிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக 8:30 மணிக்கு நான் என்ன ஜெபிச்சனோ அந்த சிறை கதிகளை, அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் துடிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே அவங்க பண்ணல. துடிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே அவங்க பண்ணல. சிறை கதவுக்குள் என்ன பண்ணுச்சு? திறந்துச்சு. அதுவரை ஜெயிலில் இவர் ஒரு அடிமையை நடத்தி இருந்தவன் ஆண்டவன் மாறேங்கிறார். அதுவரை ஒரு கைதியாக இருந்த பவுலும் சீலாவும் கடவுளா மாறிட்டாங்க. லார்ட், ஃபாதர் கூப்பிடா. நான் என்னப்பா செய்யணும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் வேதம். நீங்கள் என்ன வேதனை, என்ன துன்பத்தோடு, என்ன கண்ணீரோடு வந்தாலும் எந்த நாளில் ஒரு விடுதலை கொடுக்கிற உயிருள்ள ஆண்டவர். இந்த 49வது தோற்ற பண்டிகையில என் ஆலயத்திற்கு நானே நம்ம தடக்கல் இல்லை, என்னை மூளைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார் என்று சொல்லி ஜெபித்து நீங்க அர்ப்பணிக்கிறப்போ உங்கள் வீட்டில் உள்ள கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லாவித ஆயுதங்களும் மாறி போகும். இந்த திருச்சபை அடுத்த பண்டிகை ஒருவேளை சீலிங் போட்ட பண்டிகையா இல்லை டெடிகேட் பண்ற பண்டிகையை கொண்டாடணும்பா. நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சங்கீதம் 138 143 ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்று அவரை நோக்கி பார்ப்பதான். உண்மை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய கிருபை தேடி நிற்கிறப்பா. பிளஸ் பண்ணுங்கப்பா. திருநிலை திருச்சபை சென்னை பேராயம் கோட்டூர்புரம் இந்த தூய திருத்துவ ஆலயத்துடைய மக்களுக்காக ஜெபிக்கிறாப்பா. உம்முடைய இல்லம் பெரிய கடவுள் நீ ஒன்றாக இருக்கிற ஆண்டவர், பிதா குமாரன் பசுத்தாவி தகப்பனை, தந்தை மைந்தன் தூய ஆவி தகப்பனை, மூவருக்கு இணைந்து செயல்படும் ஆண்டவர். நாங்களுக்கும் ஒரு மனம் தகப்பா. திருச்சபை நாயர், செயலர், பொருளர், ராட்சிமன்ற குழு, திருச்சபையுடைய மூத்த மக்கள், திருச்சபையுடைய செக்ஷன் ஒவ்வொரும் இணைந்து ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் தகப்பனை, வாலிபர் ஐக்கியம், சில்ட்ரன்ஸ் ஸ்காலர்ஷிப், கொயர் என்று ஒவ்வொரு ஐக்கியங்களும் நாங்கள் இணைந்து செயல்படப்பா. நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஒரு சகோதரத்துக்காக அதுதான் தகப்பனை கர்த்தருடைய அஸ்திபாரம் பசுத்த பருவதங்களில் இருக்கிறது சொல்லுப்பா. உங்களுடைய அஸ்திபாரம் பசுத்த பருவத்தில் இருக்கிற 87:1 சொல்ற பிரகாரமாய் அந்த அஸ்திபாரத்தை எங்களுக்கு தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. வேதனையோடு தகப்பனை, எவ்வளவோ கடன் வாங்கி தண்டல் வாங்கி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன், என் பிள்ளை வாழ்வு சிறக்கலை, மட்டன் பிரியாணி போட்டேன், சிக்கன் போட்டேன், என்னென்னவோ செஞ்சேன், ஆனால் வாழ்வு நல்ல ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகத்தான். நல்ல தம்பின்னு பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன், அவனோடு கஞ்சா பார்ட்டியாக இருக்கிறான், கெட்ட நண்பர்களப்பா, போலீஸ் அவனை தேடுதுப்பா, இப்படிப்பட்ட பிள்ளையை தந்திருக்கீங்க, அவனுக்குலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காகப்பா. கடந்த ஆண்டு ஒரு வியாதின்னு சொன்னாங்க, அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தந்தீங்க, இந்த ஆண்டு அதுக்கு நன்றி செலுத்துகிற மகளாகி வந்திருக்கிறேன், என் நன்றி பலியை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் நன்றி பலியை சங்கீதம் 65:4 நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனேன். வெளியூரில் இருக்கிற என் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தூரமாக இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஒரு வியாதி, ஒரு தேவை, கண்ணீர், அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த தோத்திர பண்டிகையில் ஒரு பிரச்சனை இருக்கட்டும், ஒரு வழிநடத்தில் இருக்கட்டும், இப்போ இயேசு மூலம் ஜெபத்திலும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்